வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மேலான அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பணம் தேவை என்று சொல்லி எத்தனையோ விடயங்களை செய்ய பார்க்குறோம். 24 மணி நேரங்களும் தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு லாபகரமான வியாபாரம் அமையணும், என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்தான வாழ்க்கை வரணும். ஆரம்ப காலத்தில் இந்த பரக்கத் இல்லையே என்று சொல்லி நானும் நீங்களும் யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களோட வாழ்க்கையில் பரக்கத் வேணுமா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலவிதமான வழிகளை சொல்லி தந்திருக்கிறாங்க, பலவிதமான வழிகளை காட்டி தந்திருக்கிறாங்க. எனவே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தொடரில் ஒரு 6 விடயங்களை பார்ப்போம். எமது வாழ்க்கையில் பரக்கத் முற்றாக இல்லாமல் ஒழிக்கக்கூடிய விடயங்களை. என்னுடைய அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் மாத்திரம் இவைகளை பார்த்து சுருக்கி கொள்ளாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் இவைகளை பகிருங்கள். அவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும், அவர்களும் செய்வார்கள், அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும், அவைகள் எங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு மிகவும் சுலபமானதாக இருக்கும். எனவே என்னுடைய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பு சகோதரர்களே, இந்த சேனலை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களோடு நிறுத்தி கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து அடைவதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படுறதுக்கு நபியவர்கள் பலவிதமான முறைகளை சொல்லி தந்தார்கள். அதில் ஆரம்பமாக நாங்கள் சுபஹுடைய நேரத்தில் எழுந்து அழகான முறையில் சுபஹுடைய தொழுகையை தொழுததன் பின்னால் நாங்கள் சூரத்துல் யாசீன் ஓதுறது. யாசீன் ஓதிரண்டா அல்லாஹ் ஜல் ஜலாலுஹு கூறுகிறான், அன்றைய நாளுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றானுடைய தேவைகளை பூர்த்தி செய்தேன் என்பதாக. எனவே நான் காலையிலே சூரத்துல் யாசீன் ஓதிக்கொள்வது, அதே போல நாங்கள் சூரத்துல் வாக்கியா ஓதிக்கொள்வது எங்களுடைய வாழ்க்கைக்கு அனைத்து வறுமை அப்படியே இல்லாமலாக்கக்கூடிய ஒன்று சூரத்துல் வாக்கியா என்று சொல்றது. அதே போல நாங்கள் 3வது வீண் பேச்சுக்களை விட்டு நாங்கள் தவிர்ந்திருக்கிறது. அதே போல் 4வது காலையுடைய நேரத்தில் நாங்கள் ஃபஜ்ருக்கு பிறகு 70 முறை நாங்கள் அல்லாஹு லத்தீஃபுன் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ வஹுவல் கவியுல் அஸீஸ். நாங்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் 70 முறை இந்த திக்ரை நாங்கள் செஞ்சு வாரது, இந்த துவாவை நாங்கள் ஓதி வாரது. அல்லாஹு லத்தீஃபுன் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ வஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் அவன் அடியாறுகளோட மிகவும் மென்மையாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் மிகவும் பலசாலியாகவும் மிகவும் கம்பீரமானவனாகவும் எனவும் அல்லாஹ் கண்ணியமானவனாகவும் இருக்கிறான். எனவே நாங்கள் இந்த துவா ஓதுறது திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹு லத்தீஃபுன் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ வஹுவல் கவியுல் அஸீஸ். இதை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்வது. 5வது நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் எங்களோட கஷ்டங்களை, எங்களோட கவலைகளை, எங்களோட மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குவான். இஸ்திக்ஃபாருக்கு பலவிதமான வாக்களிப்புகள் வந்திருக்குது. எனவே நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்வது. அதே போல ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், நீ என்னைய மன்னிச்சிடுவாக. யா அல்லாஹ், நீ என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாக. யா அல்லாஹ், நீயோ பாவங்களை மன்னிச்சு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறா என்று சொல்லி விடயங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் முன் வச்சோமெண்டா, நாங்கள் இவைகளை செஞ்சோமெண்டா அல்லாஹ் எங்களோட எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறான். எனவே திரும்பவும் நாங்கள் பார்க்கும் ஆரம்பமாக காலையில் சூரா யாசீன் ஓதுறது, அதே போல் தினமும் சூரத்துல் வாக்கியா ஓதி வாரது, அதே போல் வீண் பேச்சுக்களை நாங்கள் தவிர்த்து கொள்வது. ஒவ்வொரு நாளும் காலையில் 70 முறை அல்லாஹு லத்தீஃபுன்
இபாதிஹி யர்சுகு மை யஷாஉ வஹுவல் கவியுல் அஸீஸ். அதே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறது. அதே போல நான் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய